இதனால் நம்மளுக்கு உண்டான நன்மை என்ன என்றும் தனித்து செபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தனி செபம் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும், அதிகாலை செபம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாட்களிலும் ஜெபத்தை நம்ம பார்த்ததெல்லாம் யாரு மாடல்ல பார்த்தோம்? இயேசுடைய மாடல்லாம் பார்க்கணும். அதான் அடிக்கடி உங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு யார் மாடல் வேணும்? எனக்கு யாரு மாடலு? ஊழியக்காரன் மாடல் இல்ல. நான் திருப்பி உங்கள்ட்ட பதிவு பண்றேன். ஒரு ஊழியக்காரனை நீங்க மாடலாய் கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விளிர்ச்சி இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் நல்ல பரிசுத்தமா ஒரு ஊழியக்காரன் வாழ்றாங்கன்னா அவங்க போல வாழணும்னு ஜெபிக்கலாம், பிரயாசப்படலாம். கிறிஸ்தேயான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க. நாங்க கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு சபையில இருக்கும்போது, ஆண்டவரே கிறிஸ்தேயா மாதிரி நான் பரிசுத்தமாய் வாழணும்னு ஜெபித்திருக்கிறேன். ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறார் என்றால் அவரை போல் வாழலாம்னு என்ன செய்யலாம்? நான் ஜெபிக்கலாம். ஆனா அவனைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் மாடலா நான் என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கிறேன் கூடாது. எனக்கு யாரு மாடல்? இந்த மூன்றாவது வாரம் தியானிக்கிறோம். மூன்றாவது வாரத்திலையும் யார மாடலா கொண்டு தியானிக்கிறோம்? இயேசுவை மாடலாய் கொண்டுதான் என்ன செய்யறோம்? தேவ சித்தத்தின்படி அவர் செபித்தார். அவர் அதிகாலையில் செபித்தார். அவர் தனித்து செபித்தார். அதற்கு பிறகுதான் மற்ற வசனங்களை கொண்டு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுக்கு மாடல் இயேசுவானவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் எனக்கேற்ற எல்லாவற்றிலும். அப்ப அவர் என்ன யோசிக்காருன்னா, என்ன அவர் மாடலா பாக்குறாரு? உங்களை யாரு மாடலா பாக்குறாருன்னா, அவரை போல யார பாக்குறாரு? ஆமென், அல்லேலூயா. மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்திலே மனுஷனால் தவறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என் தேவன் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் தவறாத, குறையில்லாத பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால என்னுடைய மாடல் நான் யாரா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம்னா, இயேசுவை என் மாடலா என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்டிருக்கணும். மூன்றாவது வாரத்துல, இந்த மூன்றாவது தொடர்ச்சியான பகுதியில நாம் எப்படி அவர் செபித்தார், ஒரு பகுதி எப்படி செபித்தார் என்று லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. கெத்செமனே என்கிற ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்ந்து அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? மிகவும் ஊக்கத்தோட. எப்படி ஜெபித்தாராம்? மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபித்தார். அவர் வேர்வை என்ன துளியா கீழே விழுந்ததாம்? இரத்தத்தின் பெரும் துளியாய் விழுந்ததாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு இரத்தத்தின் பெருந்துளியாய் வேர்வை விழ வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளவாய் வியாகுலம் இல்லை என்றால் எவ்வளவாய் உண்டான வேதனை இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்ப இயேசுவானவர் செபிக்கிறாரு. நல்லா திருப்பி சொல்றேன், வானத்தை சிங்காசனமாம் பூமியை பாதப்படியா கொண்டவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம்ம இப்ப சங்கீதத்துல பார்த்தா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிக்கும். இவ்வளவு அமுசமும் உடைய, இவ்வளவும் உடைய தேவன் வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் செபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஒரு வியாகுலத்தோடும், பக்கத்து வீட்டு வியாகுலத்தோடு இல்ல. வியாகுலம்னா என்ன? எப்படிமா? துக்கம். எப்படி? ஒரு அடைக்கப்பட்ட துக்கம்னு வச்சுக்கிறீங்களேன். சில பேரு அவங்களுடைய அந்த துக்கம் தாங்க முடியாம
வாய் விட்டு செபிக்க முடியாம, வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கூட சில பேர் அப்படிப்பட்ட துக்கங்கள், அப்படிப்பட்ட வேதனைகள், நெருக்கங்கள் நம்மளை ஆழ்த்துவது உண்டு. இப்ப இயேசுவுக்கு என்ன துக்கம்? இயேசுவுக்கு என்ன துக்கம் சொல்லுங்க? இயேசுவுக்கு என்ன துக்கம்? கடலில் போன போட்டுல பாடலின் துக்கமா? சொல்லுங்க. சிலுவையில் அறையப்படும் வேதனைப்பட்டாரா? என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் அவரை துக்கத்துக்குள்ளாக கொண்டு போனது. இந்த துக்கம் தாங்க முடியாம எப்படி செபிக்கிறார் என்றால் ஊக்கத்தோடு செபிக்கிறார். எப்படி செபிக்கிறார்? ஊக்கத்தோடு செபிக்கிறார். செபிக்கும் போது அவரிடத்திலிருந்து வருகிற வேர்வை துளி எப்படி தரையில விழுந்தது என்றால் இரத்தத்தின் பெருந்துளியாக விழுந்தது. அல்லேலூயா. நான் செபத்தில் ஒரு ஊக்கம் இருக்க வேண்டுமா? ஒரு ஊக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் முழுவதையும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நான் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்பதான் அந்த செபத்துல ஊக்கம் வரும். என் சிந்தனை வேற மாதிரி, என்னுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தா நான் செபிக்கிறது எப்படி இருக்கும் என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லாத செபமா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் ஊக்கத்தோடு என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஊக்கத்தோடு இருக்கணும், பெருமூச்சோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆலயங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சார் என்றால் மத்தேயு புத்தகம் 27:21-13 என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். என்ன வீடு என்று எழுதப்பட்டிருக்கா? ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன வீடு? எங்க எழுதி இருக்கு? ஆலயத்திலயா? எங்க எழுதி இருக்கு ஜெப வீடுன்னு? இப்போ ஒரு வசனத்தை நாம் நேற்று கூட பார்த்தோம். ஒரு வசனத்தை முன்கோள் காட்டிதான் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இப்ப வேதம் சொல்லுகிறது என் வீடு ஜெப வீடுன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. எங்க எழுதப்பட்டிருக்கு? பைபிள்ல. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. நான் குருமா சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி வசனங்கள் கிடைக்கும் போது சோடி வசனத்தை நீங்க தேடணும். ஏசாயா 56 கர்த்தரை சேவிக்கவும். கர்த்தர் 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எந்த வீட்டுல வச்சு? ஜெப வீட்டுல வச்சு மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய அவங்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு ஆலயம்னாலே அதுக்கு பேர் என்ன? ஜெப வீடு. அங்கதான் உன்னை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டுல வச்சுதான் உன்னை மகிழ பண்ணுவேன். உன் பலிகள் அங்க வச்சுதான் அங்கீகரிப்பேன். உன்னுடைய வேண்டுதலை அங்க வச்சுதான் அங்கீகரிப்பேன். ஜெப வீடு. எதற்கு அவர் ஜெப வீடு என்று சொல்லுகிறார் என்றால் ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை கர்த்தர் அங்கே வைக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை வைத்துத்தான் அவர் என்னுடைய ஜெப வீட்டுல வச்சு அவங்கள மகிழ பண்ணுவேன். அவங்க பலிகளையெல்லாம் நான் அங்கீகரிப்பேன். இந்த ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஜெப வீடா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசுவானவருக்கு என்ன ஜெபம் தேவைப்பட்டு சென்றால் ஊக்கமான ஜெபம். சொல்லுங்களேன். ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. ஏன் ஊக்கமான ஜெபம் தேவைப்பட்டுச்சு? இந்த பூமியிலே உங்களை போலும் என்னை போலும் அவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருந்த ஒரு குமாரனா இருந்தாலும்
இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது சரீரத்தோடும் ரத்தத்தோடும் உங்களை போலும் என்னை போலும் இந்த பூமிக்கு வந்ததுனாலே அவர் ஊக்கமான ஜெபம் தேவைப்பட்டுச்சம்மா. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு செய்தியிலே ஒரு மாடலை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு தான் நான் போகிறேன். அவர் தேவகுமாரன் தான், ஆனா அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அதிகாலை ஜெபம் தேவைப்பட்டுச்சு. அவர் தேவகுமாரன் தான், அவருக்கு தனிச்சபம் தேவைப்பட்டுச்சு. அவருடைய தேவகுமாரன் தான் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் என்ன செய்தார்? ஜெபித்தார். அவர் தேவகுமாரன் தான், வழக்கமாய் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. இங்கே ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் தான், நீங்க பார்க்கிறதையும் கேட்கிறதையும் நீங்க விண்ணப்பமா கொண்டு வாங்க, உங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்கா உடைய ஆரம்பிக்கும். அங்கே ஒரு வியாகுலம் உண்டாகும், அங்கே ஒரு ஊக்கம் உண்டாகும். நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறதம்மா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யாரை கொலை செய்தான்? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்தது. அது யாருக்கு பிரியமா இருந்தது? யூதருக்கு எப்படி இருந்தது? ஏன் யூதருக்கு பிரியமா இருந்தது? இந்த அப்போஸ்தலர்கள் தேசம் முழுவதும் போய் இயேசுவை அடையாளம் காட்டினார்கள். பாவ மன்னிப்பு கண்டு, பரலோகத்துக்கென்று, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று இவர் ஒருவர் தான் என்பதையும், இவரை நம்பி விசுவாசித்தால் உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்பதையும் அடையாளம் காட்டினபடியினாலே யூதர்களுக்கு ஒரு கோபம். என்ன கோபம்? நியாயமான கோபம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க யார் வருவாருன்னு நம்பி இருந்தாங்க? மேசியா வருவாருன்னு நம்பி இருந்தாங்க. ஆனால் மேசியா மனிதர் ரூபத்தில் வருவாருன்னு அவங்க என்ன செய்யல? நம்பல. அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் புரிந்திருந்தபடியினாலே அவர் கண்ணுக்கு முன்பாக பலாக்கரமாய் வருவார்கள் என்று இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு பிரியமாயிருச்சு. இவர்கள் ஒரு வகையான ஒரு மத போதகத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதனால இவங்க கொன்னது யாருக்கு பிரியம்னாக்கி யூதர்களுக்கு பிரியமாயிருந்தது. பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக. எத்தனை போர் சேவகர்? வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் 4 வகுப்பு. அப்ப எத்தனை போர் சேவகர்? 16 போர் சேவகர். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம்ல, இந்த இந்தியாவினுடைய சட்டத்தின்படி அவனுக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 4 அடுக்கு பாதுகாப்பு. எத்தனை பாதுகாப்பு? இப்ப முதலமைச்சர் வர்றாருன்னா அவருக்கு ஒரு 2 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்ப ஒரு எம்பி வர்றாங்கன்னா 1 அடுக்கு பாதுகாப்பு தான் இருக்கும். இப்ப பிரைம் மினிஸ்டர், இப்ப பிரதமர் வராருன்னா அவருக்கு 5 அடுக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பு இருக்கும். இப்ப இவருக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க? 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. யாருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கா? பேதுருவுக்கு. என்ன யாருக்கு? பேதுருவுக்கு ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. படிங்கம்மா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்களா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்களா? அப்ப ஜெபம் பண்ணதுக்கும்
ஊக்கத்தோடும் ஜெபம் பண்ணறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். இவர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு? காலையில விடிஞ்சா இவருக்கு என்னது? இவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? ஏற்கனவே யாக்கோப்பை என்ன செஞ்சுட்டாங்க? கொன்னுட்டாங்க. இப்போ விடிஞ்சா இவரை என்ன செய்வாங்க? கொல்ல போறாங்க. இவர் என்ன செய்யறாரா? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். எப்படி நித்திரை பண்ணாராம் தெரியுமா? அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிங்க. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எதுல தட்டி? இப்ப நீங்க ஒரு வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறீங்க, நல்லா தூங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நல்லா தூங்குறீங்க, லைட் போட்டா என்ன செஞ்சிருவான்? ரொம்ப ரொம்ப அசதியா தூங்கினா லைட் போட்டா என்ன செஞ்சிருவான்? எழுச்சிருவோமா இல்லையா? எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, சாம்புவேலு. லைட் மட்டும் போட்டா போதும், ஒரு கத்துவார் அங்க இருந்து. ஆனா நல்லா தூங்குவாரு. அப்ப லைட் போட்டா என்ன செஞ்சிருவான்? இப்ப பிரகாசம் எப்படி பிரகாசம்? ஒரு பழுப்பு பிரகாசம் வந்திருக்குமா? சூரியனை போல் பிரகாசம் உள்ள வந்திருக்கு. எந்திரிச்சாரா இவரு? எந்திரிக்கல. இப்ப தேவதூதர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எதுல தட்ட வேண்டி இருக்கு? விழாவுல தட்ட வேண்டி இருக்கு. விழாவுல தட்டுற அளவுக்கு இந்த பேதுரு என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்காரு. படிங்க. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளைக்கு சாக போற இந்த பேதுருக்கு நல்ல நித்திரை வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் அவங்களுடைய ஊக்கமான ஜெபம். என்ன ஜெபம்? நான் யோசிக்கிறேன், முழிச்சிருந்தா இவர் என்ன செஞ்சிருப்பாரு? பயந்தே செத்து போயிருப்பாரு. முழிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? பயந்தே. நான் யோசிக்கிறேன், பைபிள்ல இல்ல. அப்ப அவருக்கு நித்திரை வரை பண்ணதும் யாருடைய ஜெபம் என்றால் அந்த ஊக்கமான ஜெபம். தேவதூதன் வந்ததும் யாருடைய ஜெபம் என்றால் அந்த ஊக்கமான ஜெபம். சங்கிலிகள் அறுக்கப்பட்டதும் யாருடைய காரியம் என்றால் அந்த ஊக்கமான ஜெபம். முதலாம் காவல், இரண்டாம் காவல், நகரத்துக்கு போகிற அந்த இரும்பு கேட்டு ரெண்டா பிளந்ததுக்கு யாருடைய ஜெபம் என்றால் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. இவங்க ஏன் ஊக்கமான ஜெபம் பண்ணணும்னா, பண்ணியிருக்க வேண்டும் என்றால் இவங்களை வழி நடத்தி வந்த இயேசுவானவரும் பரத்துக்கு போய்விட்டார். இப்ப யார் லீடர்னா தலைவர் தான் லீடர். பேர் தான் யாரு? இப்ப லீடர்ஸ் இப்ப இருக்கிற வயதுல மூத்தவரும் கூட இப்ப அவர் தான். இப்ப அவரோட இந்த யாக்கோபை என்ன செஞ்சுட்டாங்க? சிரச்சேதம் பண்ணியாச்சு. வழியில நான் இவருக்காக வேண்டி ஊக்கமா செபித்தான் கர்த்தர் அவரை காத்துக் கொள்வார். ஒரு இக்கட்டான சூழல் இந்த ஜனங்களுக்குள்ளே, இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு இக்கட்டான சூழல், வேற வழியே இல்லை.
பேதுருவை விடுவிக்க வேண்டும் என்று வேறு வழியே இல்லை. ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன ஜெபம்? இவங்க யார நினைவு கூர்ந்தாங்க? யார நினைவு கூர்ந்தாங்க? கெச்சமனையை நினைவு கூர்ந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகங்கள் முழுவதும் நீங்க கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரம் முழுவதிலும் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை அப்படியே நிறுத்தி நீங்க ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் போடுவார். அவங்க ஊழியம் விரிவடைந்ததற்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததற்கும் அவங்களுடைய ஊக்கமான ஜெபந்தாமா காரணமா இருந்தது. 4வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில இருந்து 33வது வசனம் வரை படிக்கலாம். 4வது அதிகாரத்துல அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடுவார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கியத்தில் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்த யாவையும் செய்யும்படி ஏரோதின் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதோ கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து நோயாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவ வசனத்தை அவர்கள் எப்படி பிரசங்கித்தார்களாம்? தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் செபித்தாக்கி கர்த்தர் இந்த சபையை அசைப்பார். நீங்கள் செபித்தாக்கி கர்த்தர் இங்க உள்ள பிள்ளைகளை தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஊக்கமாய் செபிப்பீர்கள் என்றால் இங்கே பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் இங்கே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் அவர் இயேசுவா? அவர்களுக்கு மட்டும்தான் அவர் ஆண்டவரா? இல்லை, எனக்கும் ஆண்டவர். அவர் வருகிறவரை இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவனுக்கும் அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. செபிக்கணும். பாருங்க எவ்வளவு பாரத்தோடு செபிக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று இதோ தாவீது வாக்கியத்தில் சொன்னீரே, அப்படியே செய்கிறார்கள். ஆனாலும் நீர் உமது கரத்தை நீட்டி இந்த ஜனத்திற்காக இரக்கம் செய்யும் என்று செபித்தார்கள். செபிக்கும் போதே என்ன அசைந்ததா? இடம் அசைந்தது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல நம்ம குடும்பம் அசைய மாட்டுக்கு, ரட்சிக்கப்படாத புள்ள அசைய மாட்டுக்கான், ரட்சிக்கப்படாத கணவன் அசைய மாட்டுக்கான், ரட்சிக்கப்படாத சொந்த அசைய மாட்டுக்கு, நம்ம திருச்சனை அசைய மாட்டுக்கு. அப்ப நம்ம ஜெபம் என்னதான் மாறலைன்னா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஊக்கமான ஜெபமாய் மாறவில்லை. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கடத்த இருதயத்தோடு என் ஜெபம் மாறுமென்றால் கர்த்தர் நிச்சயம் அசைத்து கொடுப்பார். அல்லேலூயா. சூழ்நிலை மாறவே மாட்டுக்குன்னா எங்கேயோ ஜெபத்துல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம்மா. ஜெபம் மாறுமா? இல்ல கொடுக்கிறவர் மாறுவாரா?
சொல்லுங்களேன். ஜெபம் மாறும், கொடுக்கிறவங்க மாறுவாங்கன்னா நம்ம பண்ற ஜெபம் சரி. ஜெபமும் மாறாது, ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் மாற மாட்டார். நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழில் செய்யற சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல போய் தொழில் பண்றாங்க, அந்த இடத்துல தொழில் இல்ல, என்ன செய்வாங்க? அதுலயே நைட்டும் பகலும் அதுலயே வள வச்சுட்டு வருவாங்களா? என்ன செய்வாங்க? ஏன் வேற இடத்துல வைக்கிறாங்க? அங்க என்ன இல்ல? அங்க தொழில் இல்ல, அங்க மீன் இல்ல. நான் எப்பவும் பிடிக்கிற இடத்துல என்ன இல்ல? மீன் இல்ல, தொழில் இல்ல. நான் வேற இடத்துல நான் பண்ணாதான் நஷ்டம் இல்லாம என்ன செய்ய முடியும்? நான் கரைய வர முடியும். ஒரு தொழிலுக்கே இவ்வளவு பெரிய காரியம் இருக்கும் என்றால், நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், என் வாழ்க்கையில ஜெபம் கிரியை செய்ய மாட்டேங்கிறது ஏன்? யோசிச்சு பார்த்திருக்கமா? என் வாழ்க்கையில ஜெபம் ஏன் கிரியை செய்யல? இல்லைன்னா தேவன் ஏன் எனக்கு உதவி செய்யாம இருக்கார் என்றால், எங்கேயோ என்னிடத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறது, டேஞ்சர் இருக்கிறது. என் ஜெபம் தேவ சமூகத்திற்கு போகாதபடிக்கு ஏதோ தடை இருக்கிறது. அல்லேலூயா. உடைக்கப்பட்டார்கள், வழி தெரியாமல் நின்றார்கள். ஆனால் அவர்கள் வழியை கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவர் கோராசுக்கு தான் சொல்லுவார், வெங்கல கதவை உடைத்தேன் என்று. ஆனால் பேதுருக்காக கர்த்தர் இரும்பு கேட்டையை உடைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. செபிக்க வேண்டும், ஊக்கமாய் செபிக்க வேண்டும், பாரத்தோடு செபிக்க வேண்டும். இருதயம் உடைக்கப்பட்டு நீங்க செபித்து பாருங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. 40 நாட்கள ஒரு தீவை அழிக்கிறோம்னு சொல்லிட்டார். எந்த தீவை? நினைவோ என்கிற தீவை 40 நாள் தான் டைமும் குறிச்சிட்டாரு. 40 நாள் இது அழிஞ்சு போயிடும் என்று. ராஜாவும் ராஜ்யத்தில் உள்ளவர்களும் ஜனங்களும் மிருக ஜீவன்களும் அவங்க சொல்றாங்க, ஒருவேளை என் தேவன் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, ஒருவேளை அவர் இறங்க மாட்டாரா? இந்த 40 நாள்ல நம்ம அழிஞ்சு போக போகிறோமே என்று தன் முழங்காலை முடக்கி ஊக்கத்தோடு பாருங்க. மனுஷையில மிருக ஜீவன் கூட 3 நாள் என்ன செய்யக்கூடாது? தண்ணி குடிக்க கூடாது. ரெட்டுடுத்தி வேதம் சொல்லுகிறது, ராஜா சாவத்திலிருந்து இறங்கி வந்து ராஜ வஸ்திரத்தை கடத்தி போட்டு ரெட்டுடுத்தி அல்லேலூயா செபிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்பப்பட்ட ஊழியக்காரனிடத்தில் சொல்லுகிறார், இந்த ஜன முன்கைக்கும் பின்கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு நான் இறங்காதிருப்பனோ, பரிதபிக்காதிருப்பனோ? அல்லேலூயா. என் ஜெபம் சரியா இருந்தா, என் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பு பிரீதியா இருக்கும் என்றால், பிரியமா இருக்கும் என்றால், என் ஜெபம் அத்தனைக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் வாயில் இருந்து வருகிற ஒரு வார்த்தை எங்க விழாது? எங்க விழாது? யாரை குறிச்சு சொன்னாரு? யாரை குறிச்சு சொன்னாரு? சொல்லுங்களேன். எப்படி நம்ம ஜெபம் கேட்கப்படும்? சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, வாயில் இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்ன செய்யாது? ஒரு மனுஷன் வாயில் இருந்து விழுகிற ஒரு வார்த்தை கூட, ஒரு விண்ணப்பம் கூட கீழே விழாதென்று அங்கீகரிக்கிற தேவன் ஏன் நம்ம ஜெபங்களை கீழே விழ பண்ணுகிறார்? நான் ஊக்கமாய் செபிக்கணும், வியாகுலத்தோடு செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை யாக்கோப்பு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. யாக்கோப்பு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை படிக்குமா? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம்
செய்தவனானால் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். யார் செய்யற ஊக்கமான வேண்டுதல்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் இது எதுக்கு இந்த முன்னாடி அவ்வளவு காரியத்தை சொல்றாருன்னா, இங்க ஒரு மனுஷனை குறிச்சு அவர் பதிவு பண்ணணும். இப்ப யாக்கோப்பு சொல்றாரு, உங்களை யாராவது வியாதிப்பட்டவன் இருந்தாக்கி சபையின் மூப்பரை வரவங்க என்ன வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்ன வச்சுனா என்ன இல்லாம ஜெபம் பண்ணா சோகமாகாதான்னு கேட்க கூடாது. ஒரு விசுவாசத்திற்காக வேண்டி, விசுவாச அடையாளத்துக்காக வேண்டி என்ன வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கு ஒருவர் பாவ அறிக்கை செய்யுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. இவ்வளவு தலைப்பு எதுக்கு கொடுக்காருன்னா, இங்க ஒரு மனுஷன் அவர் பாயிண்ட் பண்ண வேண்டிய இருக்கிறது. ஒரு செபிக்கிற மனுஷனை குறிச்சு இங்க சொல்ல வேண்டிய இருக்கிறதுனால, இப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்காக இந்த 3 வாரம் அநேக உதாரணங்களை சொல்லி பண்றோம் பாருங்க. அது போல அவன் பாருங்க, ஒரு ஜெபத்துல ஜெபிக்கிற மனுஷனை குறிச்சு சொல்றதுக்காக வேண்டி இவ்வளத்தையும் சொல்லிட்டு தான் அங்க டச் பண்றாரு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். யாரை போலமா? இப்ப என்ன சொல்றாரு அவர் யாக்கோப்பு? சபையாருக்கு சொல்றாருன்னு வச்சுக்கிறீங்களா? யார் எப்படி உள்ளவர் அவரு? நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பூமியின் மேல் மழை பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ரேமா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்க பலன் அடையணும். அவர் சொல்றாரு 3 வருஷம் 6 மாசம் என்ன பலனால? எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். இயற்கையை அப்படியே நிறுத்தின ஒன்னு இவரு, இன்னொன்னு ஜோசுவா. சொல்றாரு, சூரியனை பார்த்து அப்படியே என்ன செய்ய நில்லு. பெரிய ஜெபம்லாம் அவர் பண்ணல. சூரியனை பார்த்து என்ன சொன்னாரு? நீ அப்படியே தரித்து நில்லு, நான் யுத்தத்தை முடிக்கணும். நான் என்ன செய்யணும்? யுத்த காலத்துல பொழுது கீழே பொழுது ஏறும் பொழுது யுத்தம் ஆரம்பிக்கணும். பொழுது கீழே போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? யுத்தத்தை ஆட்டோமேட்டிக்கா, யுத்த சட்டம் அன்னைக்குள்ள யுத்தத்தை ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிட்டு அவங்க பாளையத்துக்கு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். இப்ப யுத்தம் அரையும் குறையுமா நிக்குது. இப்ப ஜோசுவா சூரியனை பாக்குறாரு. சூரியன் மந்தமாகிற நிலைமை வந்துருச்சு. அப்ப யுத்தத்தினுடைய சூழ்நிலையும் சூரியனையும் கணக்கிட்டு பாக்குறாரு. சூரியன் அடைஞ்சிருச்சு, அவங்க போயிடுவாங்க. நாளைக்கு இது செய்ய வேண்டியிருக்கு. ஏன் நாளைக்கு அதை செய்யணும்? சூரியனை நிறுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தவன் ஆண்டவரே சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு இதுவரையும் சரி இனிமேல் சரி கர்த்தர் அப்படி செய்வது இல்லையா? அல்லேலூயா. நல்லா பாருங்க, 3 வருஷம் பூமியில என்ன இல்ல? யாரு செபித்த ஜெபம்? வேலை வட்டி இல்லாதவன் இல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனுஷன் செபித்தான். 3 வருஷம் மழை இல்ல, திருப்பி செபிக்கிறான். பூமி தன் பலனை கொடுக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வானத்தை அடைப்பதற்கும் சூரியனை நிறுத்துவதற்கும் ஜெபத்திற்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தை அடைப்பதற்கும் பூமியை சூரியனை நிறுத்துவதற்கும் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் அதிகாரத்தை தந்திருக்கிறாரம்மா. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய், நல்லா கவனிங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். எப்படி இருக்கிறவர் அவரு? எதுக்கு உயிரோடு இருக்கிறவரா? அவர் மூலமாய் தேவனிடத்தில் வேண்டுதல் சேர்கிறவரிடத்தில்
எப்பவும் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர்களை முற்றுமுடிய அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் என்னைக்கும் உயிரோடு உள்ளவருமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? கல்லோ மண்ணோ அல்ல, மரமோ செடியோ அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர். சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நான் உன்னை, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிட, எட்டாததும் அறியாததும் ஆகிய பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் அறிவிப்பார். கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிடுற விதத்தின் பிரகாரம் கூப்பிட்டு பாருங்கள். அல்லேலூயா. செபித்து பாருங்கள். தனித்திருந்து அதிகாலையிலே தேவ சித்தத்தோடு தனியா ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஊக்கத்தோடு நீங்க செபித்து பாருங்க. உங்க இடம் மட்டுமல்ல, நீங்க யாருக்கு செபிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் அசைப்பார். பேதுரு சிறைச்சாலையில இருந்தார். சபையார் கூடி செபித்தார்கள். அவங்க இடம் அசையப்படல, சிறைச்சாலை அசையப்பட்டது. ஆனால் இன்னொரு இடத்துல 4வது அதிகாரத்திலே சபையார் கூடி செபிப்பார்கள். கர்த்தர் அந்த இடத்திலே அசைவை உண்டாக்கி அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. நான் செபிக்க தயார்னா அவர், நான் செபிக்க தயார்னா அவர் கொடுக்க தயார். அல்லேலூயா. நான் ஜெபிக்க தயார்னா அவர் கிரியை செய்ய தயார். அல்லேலூயா. நான் ஜெபிக்காம அவர் எனக்காக கிரியை செய்ய மாட்டார். பைபிள்ல இல்ல. நான் ஜெபிக்காம அவர் எனக்காக என்ன செய்ய மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவரை கிரியை செய்ய வைப்பது என்னுடைய சரியான ஜெபம்தான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு 5 வசனம் படிங்களேன். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் சொல்றா? யார் சொல்றா? யாருக்கு? எசேக்கியாவுக்கு. யாரை கொண்டு சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஒரு தகவல் வருது. ஏசாயா படுத்து கிடக்காரு. வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எதுக்கு ஏதுவான வியாதி? இப்ப ஆண்டவரு ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஒரு தகவல் அனுப்புறாரு. யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் என்ன செய்ய மாட்டீர், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியங்களை என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தும். மனோசாவுக்கு என்ன எழுதி வைக்கணுமோ எழுதி வையும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன எழுதி வைக்கணுமோ எழுதி. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினா என்ன? உன்னுடைய காரியங்களை எல்லாம் என்ன செஞ்சுக்க, ஒழுங்குபடுத்திக்க. நீ என்ன செய்ய மாட்ட, பிழைக்க மாட்ட. யார் சொன்னா? வானத்தை சிங்காசனமாவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்ட ஆண்டவர் சொல்றார். நீ என்ன செய்ய மாட்ட, பிழைக்க மாட்ட. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயா அழுதான் சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம்ல. இந்த அழுதான் சொல்றதோட நிப்பாட்டி இருக்கலாம்ல. எப்படி அழுகிறானா? மிகவும். எப்ப அழுக முடியும்? எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிற சூழ்நிலையில. நல்ல கவனிங்க. மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய
வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு இதோ 15 வருஷம் உனக்கு எஸ்என் படி தருகிறேன். எவ்வளவு தூரத்துக்குள்ள தெரியுமா? முத்தத்தை விட்டு 3 ஜெபம் சொல்லியிருக்கேன். 3 ஜெபத்தையும் சொல்லுங்க பாப்போம். கேட்கப்படாத ஜெபம். பைபிள்ல கேட்கப்படாத ஜெபம் இருக்கு. தாமதித்த ஜெபம், உடனே கேட்ட ஜெபம். கேட்கப்படாத ஜெபம் யாருக்கு? தாவீதுக்கு. பச்சை பால் இடத்தில் பாவம் செய்வான். சாலமோனுக்கு முன்பாக ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை வியாதிப்பட்டுரும். இவர் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல கிடந்து அழுகுவாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. ஏன்? பாவத்தினால் உண்டான ஜெபம். எதனால் உண்டான ஜெபம்? பாவத்தினால். தாமதமா இருந்த ஜெபம். தானியேல் ஜெபம் பண்ணாரு. 21 நாள் கழிச்சுதான் என்ன வந்துச்சு? ஜெபம் வந்துச்சு. உடனே கேட்ட ஜெபம் எசேக்கியேல் ஜெபம். அல்லேலூயா. முத்தத்தை விட்டுனா அவனுடைய வாசலை விட்டு கடந்து போக்குன கர்த்தர் இன்னொரு தகவல் அனுப்புறாரு. எசேக்கியா ரொம்ப உடையப்பட்டான். எசேக்கியா அழுகிறான். எசேக்கியா ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்றான். நீ போய் அவனுக்கு சொல்லுப்பா, அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை நான் எஸ்என் பண்ணி தருகிறேன். அல்லேலூயா. என் ஜெபம் சரியா இருக்கும் என்றால் என் ஜெபத்துக்கு தாமதமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு தாமதம் இல்லை. என் வீட்டை விட்டு நான் கடந்து போகுவதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். மார்க்கு புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையும். அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டான். அதற்கு அவன், நல்ல கவனிங்க, சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிற்று என்றான். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் அவிசுவாசம் என்னிடத்தில் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்தான். உடைக்கப்பட்ட தகப்பன். பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது. தீயில கொண்டு தள்ளுது, நெருப்புல கொண்டு தள்ளுது, தண்ணீர்ல கொண்டு தள்ளுது. சிறு வயது முதல் அந்த பிசாசு அலக்களிப்பினாலே பிள்ளையை நெடுவ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறான். இதற்கு முன்பு சீசர்கள் கொண்டு போகிறான். அவர்களால் என்ன பண்ண முடியல? குணப்படுத்த முடியல. சீசர்கள் கையினாலே கர்த்தர் பலத்த காரியத்தை செய்த போதும் சீசர்களாலே ஒன்றும் குணப்படுத்த முடியவில்லை. கடைசி வாய்ப்பு, கடைசி சூழ்நிலை, கடைசியில போய் நிற்கிறான். இவரை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை என்று நிற்கிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசிக்கிறியாப்பா? விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளை சூழ்நிலை பார்த்து எனக்கு அவிசுவாசம் வந்துருது. எங்கெங்கெல்லாம் கொண்டு போயிருப்பான். இன்னைக்கு விட அன்னைக்கு மந்திரவாதிகள் அநேகம் இருந்தார்கள். பிள்ளை சூழ்நிலைக்காரர்கள் அநேகம் இருந்தார்கள். தெருத்தருவா இருப்பாங்களாம், வீடு வீடா இருப்பாங்களாம். எங்கெல்லாம் கொண்டு போயிருப்பான். அவன் எங்கெல்லாம் கொண்டு போய் எவ்வளவு வேதனையோடு அவன் இருந்திருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், அநேக நேரம் தண்ணியில விழ போனா நான் பிடிச்சுக்கிட்டேன், நெருப்புல விழ போனா பிடிச்சுக்கிட்டேன். அவனுக்கு ஒரு பிள்ளையா நிறைய பிள்ளையான்னு எனக்கு தெரியல. அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளையின் பிரச்சனையை பார்த்து எனக்கு அப்பப்ப என்ன வருது?
என்ன அவிசுவாசம் அவனுக்கு வந்திருக்கு? இவர்னாலே முடியுமா? முடியாதா? சீசர்களால என்ன செய்யல? முடியல. இவர்னாலே முடியுமா? முடியாதா என்கிற அவிசுவாசத்தை அதையும் அறிக்கை செய்து உடைக்கப்பட்டு கண்ணீரோடு செபிக்கிறான். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. உடைக்கப்படணும். முதலாவது உடைக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருக்கிறேன், குரூப்ல அனுப்பியிருக்கிறேன். நைட் தான் ஒரு பாஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பார்த்ததும் கிட்டத்தட்ட 12:30 மணின்னு நினைக்கிறேன். நான் பைபிள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்துச்சு. நான் திருப்பி குரூப்ல போட்டேன். பாருங்க, இப்படி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி சின்ன பிள்ளைய கஞ்சா குடிக்குதுங்க பீகார்ல. நான் அழுதேன் நைட்டு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள்லாம் மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுது, ஒரு ஆத்துமா கெட்டு போகிறவருக்கு சித்தம் இல்ல. பீகார்லாம் நடக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் நம்ம வீட்டு வாசலில் நடக்கிற நாட்கள் வரும். எப்ப தெரியுமா? நீங்களும் நானும் ஊக்கமாய் செபிக்காமல் இருப்போம் என்றால் நிச்சயம் அது நம்ம வீட்டு வாசலையும் நடக்கும். அல்லேலூயா. உடைக்கப்பட வேண்டும். நல்ல வாலிபன் வாழ வேண்டிய வயது. ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆக்சிடென்ட்ல செத்து போகிறான். உடைக்கப்பட வேண்டும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்களே, உடைக்கப்பட வேண்டும். குடித்து வெறித்து அலைகிறார்கள், உடைக்கப்பட வேண்டும். எத்தனை பிள்ளைகள் டைவர்ஸ்க்கு இருக்கிறாங்க, நீங்க உடைக்கப்பட வேண்டும். வாழாமல் சண்டையோடு உங்க தெருவுல பாருங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை கலவரங்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நீங்க உடைக்கப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் ஊக்கமாய் செபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஆசையை கட்டளையிடுவார். என்னால செபிக்கத்தான் நான் முடியும், ஆனா அதை மாற்ற என்னால முடியாது. மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அதற்கென்றுமே இந்த பூமிக்கு வந்தவர், அதற்கென்றுமே இந்த பூமியில் வாழ்ந்தவர், அதற்கென்றுமே பரலோகம் போனவர், திருப்பி வரப்போகிறவர். அல்லேலூயா. உடைக்கப்பட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 5:7. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில். இப்ப எபிரேய ஆக்கியன் அங்கே ஒருவரை குறித்து எழுதுகிறான். எபிரேய ஆக்கியன் ஒருவரை கோடிட்டு காட்டுகிறான். அங்கே யார? இயேசுவை. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லவராய் உள்ளவரை நோக்கி, தன் மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரானவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி ஜெபித்தாரா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே எவரை ஆக்கியன் சொல்லுகிறான், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தாராம். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல இருக்கிறோம், மறந்துடாதீர்கள். வேலைக்கு போயிட்டு வர்ற பிள்ளையோ கணவனோ உத்தரவில்லாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மறந்துடாதீர்கள். சிஸ்டர், பிரதர்ஸ், உங்க கணவன் சேஃப்டியா, உங்க கணவன் பாதுகாப்பா, உங்க பிள்ளைகள் பாதுகாப்பா இந்த உங்க வீட்டுக்குள் திரும்பி வர வேண்டுமென்றால் உங்க முழங்கால்கள் முடங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் முழங்கால்கள் முடங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னை தேவனிடத்தில் பூரணமாய் கொண்டு போகாது, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை பூர்ணமாய் கொண்டு போகும். எதையா ஐஸ்வர்யம், எது ஆசீர்வாதம்? எனக்கு வீடு இருக்குது, அது ஐஸ்வர்யம்.
நிலம் இருக்கிறது, ஐஸ்வர்யம். அநேக ப்ராப்பர்ட்டி சொத்து இருக்கிறது, ஐஸ்வர்யம். எனக்கு லாக்கர்ல பணம் இருக்கிறது, அது ஐஸ்வர்யம். ஆனால் எது ஆசீர்வாதம்? என் குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறது, அது ஆசீர்வாதம். என் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கிறது, அது ஆசீர்வாதம். என் கணவன் போயிட்டு சமாதானமாய் திரும்பி வாரான், அது ஆசீர்வாதம். குடும்பமாய் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அது ஆசீர்வாதம். நாங்கள் தேசத்திற்கு நன்மை செய்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் உங்களை பரலோகம் கொண்டு போகும், ஐஸ்வர்யம் கொண்டு போய் சேர்க்காதமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேறே, ஆசீர்வாதம் வேறே. ஒருவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்றால் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு போனஸாய் கொடுக்கார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் வேலைக்காரன் சொல்லுகிறான், என் எஜமான ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, என் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? நான் ஜெபித்தால் தான் கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்துல ஒரு உறுதி இருக்கணும். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம், 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உறுதி இருக்கணும். என்னுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர்றாங்கிற உறுதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. பதில் கொடுப்பாருமா. நீங்க 1 சாமுவேல் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து படிங்களேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன செய்து? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். என்னத்தை கொடுத்தால்? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். இதான் உறுதியான ஜெபம். உடைக்கப்பட்டா அவ பர்டிகுலரா ஜெபிக்கிறா. பிள்ளையை தாங்கன்னு கேட்கல. அவளுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. என்ன இல்ல? பிள்ளை இல்ல. பிள்ளையை தாங்கன்னு கேட்கல. அவ என்ன கேட்கிறா? ஆண் பிள்ளை தான் வேணும். என்ன பிள்ளை வேணும்? ஆண் பிள்ளை வேணும். உடைக்கப்பட்ட ஜெபத்துல உறுதி இருக்கணும். கர்த்தர் இதைத்தான் எனக்கு செய்வார். அல்ல கவனி, இதைத்தான் செய்வார். படிச்சு முடியுமா? ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். 26, 27. அப்பொழுது அவள் என் ஆண்டவனே. இப்ப யார்கிட்ட பேசுறா? அவ ஏலிட்ட சொல்றா. செபித்தால் உறுதியாக உடைக்கப்பட்டு செபித்தால் போனால் கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையோடு இப்ப கோயில் தேவாலயத்துல வந்து நிக்கிறார். யார்கிட்ட சொல்றா? ஏலிட்ட சொல்றார், ஆண்டவனே இங்கே உமது அண்டையிலே நின்ற கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப ஏலி என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாரு. ஏன் ஏலி மறந்துட்டார்னா, ஏலிக்கு கடுமையான வயது, கண்ணு எல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, கண்மயிரெல்லாம் கண்ணுல உள்ள முடியெல்லாம் நரைச்சிருச்சு, ரொம்ப முதிர் வயது, துல்லிதமான மனுஷன், உடம்பே இல்லாம ரொம்ப ஒல்லியான மனுஷன் பைபிள் சொல்லுது. இப்ப அவளை இவர் மெமரியில வைக்க முடியல. இவ கடந்து போனா வந்தா எப்போ ஒரு வருஷ காலத்துக்கு மேலாக வாழ்ந்திருக்கலாம். குழந்தை உருவாகி குழந்தை பிறந்து அதுக்கு ஒரு கால் சட்டையெல்லாம் போட்டு இங்க கொண்டு வரதா எவ்வளவு ஆயிருக்கலாம்?
ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கான். இவர் மறந்துட்டாரு. இப்ப அவன் சொல்றாரு நான் தான். இவ சொல்றா என்ன சொல்றா? நான் தான். நல்லா கவனிங்க, இதை கவனிங்க. நான் தான் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. நாம் உடைக்கப்பட்டு ஊக்கத்தோடு கர்த்தரிடத்துல நம் பர்டிகுலரா செபிச்சாலும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. டார்கெட் பண்ணி செபிக்கா. எனக்கு ஆண் பிள்ளைதான் வேணும், அதான் உங்களுடைய சமூகத்தோட. ஏன்னா பெண் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாதப்பா? பெண் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? ஆசரிப்பு கூடத்துல விட முடியாது. அதனால எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்க கொண்டு விடுவேனா? இப்ப ஏலிட்ட சொல்றான், நான் ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு போனேன்ல ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கிளேசம் உள்ள சகோதரி நான் தாயா. அந்த உடைக்கப்பட்ட சகோதரி நான் தான். அழுத சகோதரி நான் தான். நீர் கூட சொன்னீர், நான் மதுபானம் பண்ணி இருக்கிறேன், நான் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறேன் நினைத்தீர். நான் வியாகுலத்தோடு செபித்த சகோதரி. ஆம்பளை பிள்ளை கேட்டேன், கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் கொடுக்க வந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. உடைக்கப்பட்டு ஊக்கமான ஜெபம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யூதா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. என்னை உறுதிப்படுத்திக் கொண்டு நான் உடைக்கப்பட்ட ஆவியிலே செபிப்பேன் என்றால் அவர் வருகைக்கு நான் தான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் தான் தேவகுமாருக்கு முன்னாடி நிற்பானா. நான் சொல்லல, லூக்கா 11:36 சொல்லுகிறது. லூக்கா 11:36. உன் சரீரம் 11:36 தானா? சரி, 21:36 படிங்க. 21:36 படிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்தை திருப்பி அந்த வசனத்தை படிமா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. சம்பவிக்க போகிறது என்னவென்றால், தேவன் வாசப்படியில் நிற்கிறார், தேவன் வரப்போகிறார். அதற்கு முன்பாய் நிற்கத்தக்கதாக தகுதி உள்ளவனாய் என்னை மாற்றுவது ஜெபம். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக என்னை தகுதி உள்ளதாய் மாற்றுவது ஜெபம். அல்லேலூயா. நீங்க விழித்திருந்து செபித்து பாருங்கள். சோதனைக்கு உள்படாதபடி செபிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. என் ஜெபம் ஊக்கமா இருக்கணும், உடைக்கப்பட்டிருக்க